ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை குறித்து பேசின செய்தியை கடந்த 2 செய்தியாக நாம் பார்த்தோம். இது 3வது செய்தி. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 3 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அந்த வசனத்தை வாசிப்போம். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இதுல 3 காரியத்தை குறித்து அவர் பேசுறாரு. முதலாவதாக சந்தோஷத்தை குறித்தும் பொறுமையும் நீடிய சாந்தமும் அப்படின்னு 2வது காரியத்தையும், மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் என்றதான 3 காரியத்தை குறித்து நம்ம இந்த வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதியிருக்காரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி என்று அவர் ரட்சிக்கப்பட்ட நமக்கு சோதனை அநேக நேரங்களில் நமக்கு ஏற்படும். அப்படி நமக்கு சோதனை வருகிற போதெல்லாம் நாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். துன்பம் நமக்கு கண்டிப்பாக வரும்னு பிலிப்பியரில் வரும்போது அவர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆனால் அப்படி நமக்கு துன்பங்கள் வருகிற பொழுது நாம் எப்படி பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும்ன்றதான் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் பவுல் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையை குறித்தும் சாந்தத்தை குறித்தும் நாம் அதிகமாக பலப்படணும். துன்பத்தில் நீங்கள் சந்தோஷப்படும் போது கூட நீங்கள் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் யோபுக்கு எழுதின புஸ்தகம், நீங்கள் யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று யோபு பேசுகிறத நாம் வாசிக்க முடியும். ஆக நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு வாழும்போது சந்தோஷப்படுற நாம் துன்பங்கள் வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் இக்கட்டுகள் வரும்போதும் நாம் எப்படி பொறுமையாய் காத்திருந்து தேவனுடைய வழியில் நடக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குள்ளான ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு இருப்பது மிகவும் அவசியம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இரும்பும்பாய் இருக்காதுன்னு. அன்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அதாவது கிறிஸ்துவிய அன்பு யாருக்கு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு நீடிய சாந்த குணம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். மோசேவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் எகிப்தில் இளவரசனாக இருந்தபோது அவன் எல்லா கலைகளையும் அவன் கற்றிருந்தான். ஆனால் அவன் மூர்க்கத்தனம் உள்ளவனாக கோபம் உள்ளவனாக ஒரு எகிப்தினை கொலை செய்யும்படிக்கு அவன் போயிருந்தான். ஆனால் அவன் 40 வருடம் மனாந்தரத்தில் அவன் இருந்த பொழுது அதன் பிறகு ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு. அழைத்து தேவனோடு மோசே நடந்து வருகிற போது அவன் நீடிய சாந்த குணம் உடையவனாய் மாற்றப்படுகிறான். தேவனுடைய வசனத்தில் யாரெல்லாம் தரித்து நிற்கணும்னு பிரியப்பட்டு இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ நினைக்கிறார்களோ அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாகவும் பொறுமை குணம் உள்ளவர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட குணம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தமா அவர்களை அடித்து சிறைச்சாலையில போடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவர்கள் பாடி ஆண்டவரை துதித்தார்கள்னு நம்ம வாசிக்க முடியும். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தீமோத்திக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் நீ பார்த்துருக்க, அதுபோல நீயும் நீ நடந்துக்கணும்னு சொல்லி புத்திமதி சொல்லி எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எந்த நோக்கத்திற்காக அவர் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் மக்களை சேர்க்கணும்னு அவர் புறப்பட்டாரோ அந்த நோக்கத்திற்காக அவர் எத்தனை பாடுபட்டாலும் துன்பங்கள் பட்டாலும் அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் மிக பொறுமையாக அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்னு நம்மளால பார்க்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல நான் பாருங்க, உபத்திரவம் பொறுமையையும்
பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்காக படுகிற கஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்குல்ல, அது சந்தோஷத்தோடயே அவர்கள் அதை மேன்மை பாராட்டி பேசினாங்களாம். ஏன்னா என்னுடைய தேவனுக்காக நான் இந்த காரியத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், தேவன் எனக்காக ஒரு பெரிய ஆயத்தத்தை தேவன் பண்ணி பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு, இது நான் தேவனுக்காக நான் துன்பப்படுகிறேன் என்று அவர்கள் சந்தோஷத்தோடே அதை ஏற்றுக்கொண்டார்கள்னு வேத வாக்கியங்களை நம்மளால பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை